போதும். எல்லாருமே போட்ட நாடகம் எல்லாமே போதும். இந்த பாரு செந்திலு, நீ இப்ப கடைசி என்னதான் சொல்ல வர? கல்யாணத்தை நிறுத்துவியா மாட்டியா? போதும், நிறுத்து வடிவேலு. நீ பண்றது பேசுறது நீ எடுக்கிற முடிவு தான் சரி நினைச்சுக்கிட்டு அறபுத்திக்கார மாதிரி பேசாத. அன்னைக்கு அந்த லீலாவை அமுதா அப்பிச்சி கடை கூட்டு போய் நீ அடிச்சிய ஒரு கூத்து, அதெல்லாம் பார்த்தோம். அந்த மனுஷன் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம தெரிந்தன்மையா மன்னிச்சு இந்த வீட்லயே பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருக்காருல. இந்த ஒண்ணு போதும் அவரோட தகுதி என்னன்னு சொல்றதுக்கு. அவ எல்லாத்தையும் சோடிச்சுட்டால உங்ககிட்ட. நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லதுடா. இன்னும் வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கல, அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்க என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு காய் நகர்த்துறால அவ. நீயும் அவன் மயக்கத்துல அவர் சொல்றதுதான் சரி எல்லாம் ரைட்டுன்னு ஏன் சட்டையை பிடிக்க வரல நீ. ஏய், என்னடா சொல்ற? டேய், கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? நிறுத்துங்கடா. ஆசைக்கு 2 ஆம்பளை பிள்ளைகளை பெத்து அவங்க அடிச்சுக்கிறத பார்க்கவா நான் ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வீட்ல நடக்கிற நல்ல காரியம்டா இது. டேய், அமுதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அவன் நிச்சயமா நம்ம வீட்டை பிரிக்க நினைக்க மாட்டாடா. நீயும் அவளை சீக்கிரமா புரிஞ்சுக்குவ. போதும், உன் விளக்கத்தெல்லாம் கேட்க நான் இங்க வரலமா. இந்த சிதம்பர குடும்பத்தால நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும். டேய் வடிவேலு, என்னடா பேசுற நீ? அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படித்தாண்டா நினைப்பாங்க. சித்தப்பு, நீங்க சும்மா இருங்க. வடிவேலு எவ்வளவு வேதனையில வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னு அதை காது கொடுத்து முதல்ல கேளுங்க. அதை விட்டு கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு வீடேறி வந்து நம்ம பிள்ளைய அடிச்சுட்டு போயிருக்கேன். சும்மா இன்னும் அவனுக்கு சப்பக்கட்டு கட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சின்ன, ஏற்கனவே எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்தாத, போதும். அவங்க செஞ்சது தப்பு தான், அத பிறகு போய் கேட்கத்தே போறோம். அதுக்குன்னு இவன் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியாதுப்பா. ஏங்க, முதல்ல சொந்த குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்குறவங்களை பத்தி பேசிக்கலாம். மாப்பிள, போதும், நீங்க சும்மா இருங்க. பேச்சு எனக்கும் செந்திலுக்கு மட்டும்தான். செந்திலு, இங்க பாரு, கல்யாணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா? வடிவேலு, இந்த வீட்ல பிறந்த நீயும் முக்கியம்தான். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளும் எனக்கு முக்கியம்தான். ஓ, பார்க்க தானே போறீங்க இந்த வடிவேலு எந்த மரத்துல நாண்டுகிட்டு தொங்க போறான்னு. என்னடா சொல்ற? நில்லுடா, வடிவேலு, வடிவேலு, வடிவேலு. டேய், நில்லுடா. என்ன வாங்கி போச்சா? என்னங்க, இந்த ஜூஸ்ல கொஞ்சம் கொடுங்க சித்தப்பு. என்னக்கா நீ எப்ப பார்த்தாலும் என்ன பேச்சு ஆரம்பிச்சிருந்து ஒரே அக்க போறாதான். வடிவேலு, பாத்தியாடா வடிவேலு எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? அக்கா, அவன் பேசுன்னு சொல்றானே, அந்த மனுஷன்ட்ட போய் என்னத்தக்கா பேசுறது? அந்த திருட்டு பயலுக்கு பயந்து நமக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டா அவன் என்னக்கா பண்றது? விடுக்கா, இந்த பையனை இன்னைக்கு நேரத்தை நம்ம பாக்குறோம். அவன் கோவம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க கற்பக மாதிரி பொழுதாச்சுன்னா காணாம போயிருக்கா. நீ அவன் சொல்றது எதையும் மனசுல வச்சுக்காத. எல்லாம் நல்லபடியாதான் நடக்குது, நடக்கும், நடத்துவோம்க்கா. டேய் செந்திலு, வடிவேலு திருடி இருக்க மாட்டான்டா. அவன் அப்புச்சி படத்து மேல சத்தியம் பண்ணிட்டான்டா. அப்ப அவன் பண்ணிருக்க மாட்டான்னு தானே அர்த்தம். ஏய், என்ன பாத்துட்டே இருக்க? பரிமாறு. இல்ல, அப்புச்சி இன்னும் வரல. இருங்க, நான் கூட்டிட்டு வரேன்.
என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கிய? வாங்க சாப்பிடலாம் அப்புச்சி. இல்லம்மா வேணாம், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு இப்ப பசிக்கல. ஏன் அப்புச்சி என்னாச்சு? முகம் இவ்ளோ வாட்டமா இருக்கு. அப்புறம் கேடு கட்ட குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா வேற எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு 7 வருஷம் ஆச்சு. என்னைக்காச்சும் இப்படி ஒரு கூத்த பாத்துருக்கோமா? அண்ணன்கார வந்து பொண்ணு கேட்டு பேசி முடிச்சிட்டு போனா, தம்பிக்கார பின்னாடியே கடப்பக்கம் வந்து பணம் கேட்டு திருடிட்டு போவானா? நான் தெரியாம தான் கேக்குறேன் அமுதா. உனக்கு கொஞ்சமாச்சும் உன் அப்புச்சி மேல இல்ல உன் அண்ணன் மேல அக்கறைங்கிறது ரவ அளவுக்காவது இருக்கா இல்லையா? அண்ணமண்டி அது வந்து நீ பேசாத. நாகு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ அப்புச்சியை பத்தியோ இல்ல இந்த குடும்பத்தை பத்தியோ ஒரு தடவையாவது யோசிச்சிருந்தேன்னா அந்த செந்தில தான் கட்டிக்குவேன்னு வந்து நின்றுக்க மாட்டேன். இவ விருப்பத்தை கேட்டு ஆடிதாங்க இப்படி ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு சின்ன பின்னமாய் போய் நிக்கிறோம். இதுல அமுதா மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் ஒவ்வொரு தடவையும் இப்ப திருந்திடுவாங்க அப்ப திருந்திடுவாங்கன்னு நினைச்சு ஆரம்பத்துல இருந்தே அவங்கள கண்டுக்காம விட்டுட்டேன். இல்ல மாமா, அவங்க திருந்தணும்னா எப்போ திருந்திருப்பாங்க. இப்ப என் தம்பி எடுத்துக்கோங்க, பெரிய குடிகாரன் தான், ஊரெல்லாம் அவன் வாங்காத பேரா. ஆனா இப்ப பாருங்க, திருந்தி ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அவன் வளர்ந்து வந்த குடும்பம். ஆனா அந்த வடிவேலு பையன், அவன் திருந்த வாய்ப்பே இல்ல. அவனை வளர்த்த குடும்பமோ திருத்த வாய்ப்பே இல்ல. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். குடும்பமே சரியில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீதி நேர்மைன்னு எதிர்பார்க்கறது எது மாமா நடக்கும்? அப்பச்சி, நாகு சொல்றதும் சரிதான் அப்பச்சி. அவங்களும் அவங்க குடும்பமும் சரி, இது வரைக்கும் பேசிதானே வச்சிருக்கோம். இன்னும் முடிவாகலையே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல அப்பச்சி. ஆமா மாமா, கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்க முடியல. இதுல பொண்ணெல்லாம் கொடுத்துட்டோம்னா ஆம்புட்டுதான். நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா யார் அசிங்கப்படுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சந்தோஷமா அமுதா? அப்பச்சி இப்படி பார்க்கணும் தானே நீ ஆசைப்பட்ட? உன் ஆசை தீர நல்லா பார்த்துக்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ அமுதா, பெத்தவங்களையும் வளர்த்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம நல்லா வாழ்ந்துடலான்னு மட்டும் நீ நினைக்காத. ஏமா என் கல்யாணத்துல மட்டும் இம்புட்டு பிரச்சனை சிக்கலு? ஆரம்பத்துல இதுல அப்புச்சிக்கும் அண்ணனுக்கும் விருப்பம் இல்ல. சரி, அவங்க வீட்டுல எல்லாம் சரியா இருக்கும்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏற்கனவே நம்ம வாத்தியாரெல்லாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கோம். இதில் ஒரு வகதொகை இல்லாமல் எல்லா பக்கமும் பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கே. நமக்காவது பரவாயில்ல, அம்மா மாமா நம்ம பக்கம் இருக்காங்க. அமுதா ரொம்ப பாவமாச்சே. ஹலோ அமுதா, சொல்லுங்க. அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னைக்கு இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சாங்களோ அப்ப இருந்து வெறும் பிரச்சனை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. என் அண்ணன் மண்டி சும்மாவே எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப தொக்கா இது வேற சிக்கிருச்சா? நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. ஏ அமுதா, லூசா நீ என்ன பேச்சு பேசுற? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சாகிற அளவுக்கு பேசுற. ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க என்ன பிரச்சனை? இந்த பையன் வடிவேலு
உன்னை நான் கட்டிக்கிட்டா செத்துருவானா. இம்புட்டு நேரமும் இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. என்ன சொல்றிய? அதை விடு, நான் பாத்துக்கிறேன். அவன் ஏதோ கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டான். இது பாரு அமுதா, சாதாரண விஷயமெல்லாம் சாதாரணமா நடந்து முடிஞ்சிடும். ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய தடைகள்லாம் தாண்டி தான் வரணும். இப்படிலாம் பிரச்சனை வரும்போது தான் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கோன்னு நமக்கே தெரியும். உண்மைனா என்ன அர்த்தம்? என்னதான் அர்த்தம்? அப்பாடா, அவதான் நார்மல் மோடுக்கு வந்தாச்சு போல இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தாங்க உறுத்திட்டே இருக்கு. நான் கேட்டா நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன அமுதா நீ? நமக்குள்ள என்ன? கேளு. நீங்க அத்தை, மாணிக்கம் சித்தப்பா, புவனான்னு உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா சின்னவக மட்டும் ஏன் இவ்ளோ துடுக்கா இருக்காக? நானும் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன். அவங்க பேச்சுவார்த்தை, நடவடிக்கை எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. புரியுது அமுதா. வடிவேலு காசு திருடிட்டு போயிருக்கான்னு நீ சந்தேகப்படுற, அதானே? ஐயோ, சந்தேகம்லாம் இல்ல. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புச்சி சொன்ன மாதிரி அவங்க இந்த வேலையை செஞ்சிருப்பாங்களா? இல்ல அமுதா, அவன் செஞ்சிருக்க மாட்டான். நான் ஒன்னும் என் தம்பி உத்தம யோகியன் அப்படிலாம் சொல்ல. அவனுக்கு நம்மள பிடிக்காதுதான், அவன் கோபக்காரன் தான். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்புச்சி படத்து மேல சத்தியம் பண்ணவே மாட்டான். அதனாலதான் நான் இப்ப உறுதியா சொல்றேன். இதுவே அவன் செஞ்சிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? ஆமா, நான் தான் எடுத்தேன், கேட்டப்பே கொடுத்திருந்தா நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு திமிரா பேசியிருப்பான். ஆனா அப்புச்சியும் போய் சொல்ல மாட்டாங்க. காசு காணாம போயிருக்கு, ஆனா சின்னவங்களும் எடுக்கல. அப்போ வேற என்னமோ தான் நடந்திருக்கு. சரி விடும்தா. அப்புறம் நாளைக்கு அம்மாவும் மாமாவும் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. இல்ல மாமா என்ன நினைச்சுப்பாருன்னு நினைச்சுதான் என் மனசெல்லாம் அடிச்சுக்குது. சரி, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அம்மதா, நீங்க அப்பச்சிட்ட சொல்லி உண்மையா யார் காசு எடுத்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லு, சரியா? சரி சரி, நான் போனை வச்சுட்டுமா? ஏன் அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி, ஓகே அம்மதா. இப்ப என் தம்பி எடுத்துக்கோங்க, பெரிய குடிகாரன் தான். ஊரெல்லாம் அவன் வாங்காத பேரா? ஆனா இப்ப பாருங்க, திருந்தி ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை கண்ணன் தான் இதை பண்ணிருப்பானோ? அவரும் பண்ற ஆள் தானே. அப்புச்சி, நீங்க சாப்பிடவும் இல்ல, எதையாவது குடிங்க. இல்ல வேணாமா. அப்புச்சி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னம்மா? காசை வடிவேலு தான் திருடினான்னு உங்க கண்ணால நீங்க பாத்தியலா? இல்லத்தா, நான் பார்க்கல. ஆனா காசை வாங்கி உள்ள வைக்கும் போது வடிவேலு தான் கூட இருந்தான். அப்புறம் எப்படி அப்புச்சி அவங்க தான் திருடினான்னு சொல்றிய? அப்போ அங்க இருந்தது வடிவேலு மட்டும்தான்மா. அப்புச்சி, அவங்கள தவிர வேற யாருமே அங்க இல்லையா? அப்படி சொல்ல முடியாதும்மா. அந்த மேனேஜர் வந்துட்டு போனாங்க, அவங்களும் பணம் கொடுக்க தான் வந்துட்டு போனாங்க. அப்புறம் நாகுவோட தம்பி கண்ணன் அப்பப்போ வந்துட்டு போனாம்மா. வேற யாரும் வரலம்மா. ஏமா கேக்குற? ஒன்னும் இல்ல அப்புச்சி, சும்மா தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். சரி, இந்தாங்க பாலை குடிங்க. வேண்டாம்மா. நீங்க சரியா சாப்பிட கூட இல்ல, ஒழுங்கா இந்த பாலை குடிங்க. சரி. அக்கா, இது சரிப்பட்டு வருமா? என்னடா நீ இப்படி பேசுற? இத விட்டா வேற வழியே இல்லடா. யாராவது ஒருத்தர் பேசித்தானே ஆகணும். சரி போ, நடக்கிறது நடக்கட்டும்.
அவன் பார்த்துப்பான். சரி. எல்லா வேலையும். வணக்கண்ணே. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. வாமா. வாங்க. எப்படி வாங்க இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லையா தம்பி? ஆ. பத்திரிக்கை அடிச்சு குலதெய்வம் கோயில்ல வச்சு படைச்சதோட நிக்குது. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. போட்ட வேலை போட்டபடியே கிடக்குல்ல. அதான் அடுத்த கட்டமா உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு திருத்தங்கிருத்தம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஊருக்குள்ள வச்சிடலான்னு தான். வாங்கிக்கங்க. எந்த மூஞ்சோட இதுங்க இங்க வந்திருக்குங்க? வா போய் பாப்போம். முதல் பத்திரிக்கைய உங்களுக்கு தான் வைக்கிறோம், வாங்கிக்கோங்கண்ணே. அண்ணே, என்னண்ணே முதல் பத்திரிக்கை வாங்குறிய? முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. திருட்டு பையன் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா சந்தோஷம் எங்க இருந்து வரும்? நாகு, அப்பச்சி நீங்க சும்மா இருங்க அப்பச்சி. எங்க அப்பச்சி உங்ககிட்ட சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இந்த வீடு எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சீங்களோ அப்போதுல இருந்து இந்த வீட்டோட நிம்மதி முழுசா போயிருச்சு. தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது? வடிவேலு கடையில பணத்தை திருடினதை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல வடிவேலு எங்க மாமா மரியாதையை கெடுக்கணும்னு கடை ஏறி போய் ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடினானே, அத தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? சும்மா எங்க கிட்ட வந்து நொண்டி சாக்கு சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க. நாங்க மரியாதையான இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ணே, அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் எதையும் மறுக்கல. ஆனா என் மகன் செந்திலு தங்கம்னே. அவனை யாரும் குறை சொல்ல முடியாது. அமுதாவை கண்டிப்பா செந்திலு நல்லபடியா பாத்துக்குவான் அண்ணே. என்ன பச்சி யோசிக்கிறிய? நம்ம குமரேச மாமா வீட்லயும் தானே நம்ம சம்மதம் பேசியிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துல நடந்திருக்கா? ஆனா இவங்க குடும்பத்துக்கு மட்டும் பொழுது போனா பொழுது விடிஞ்சா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான். தம்பி, கல்யாணம்னா 1008 சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அது போக போக சரியா போயிடும். நடக்கிற பிரச்சனை பார்த்து நாளைக்கு வர்ற கல்யாண வேலையை நிறுத்திட முடியுமா? நாங்க இன்னும் இந்த விஷயத்தை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரல. அதனால இந்த பத்திரிக்கை வைக்கிற விஷயத்த கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா, கடைசி நேரத்தில் இப்படி சொன்னா நாங்க என்னம்மா பண்ண முடியும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இம்புட்டு சொல்லியும் பெரிய மனுஷங்க யாரும் இந்த வார்த்தையை கேட்டு இங்க நிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி? வரே சம்பந்தி. வர்றேன். அப்பச்சி, நான் போய் வழி அனுப்பிட்டு வரேன். ம். அத்தை,
அத்தை, அண்ணனும் அண்ணன் மண்டியும் என்னென்னமோ பேசுறாங்கன்னு எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க நினைக்கிறதுலயும் தப்பு இல்லையா அத்தா? பொண்ணு கொடுக்கற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. என்ன நடக்கிற பிரச்சனையில கல்யாணம் தள்ளி போயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. அத்தை, பிரச்சனைய பார்த்து ஓடி ஒளிஞ்சோன்னா கவலையும் கலக்கமும் தான் மிஞ்சும். சண்டையும் சச்சரவும் இருக்கிற இடத்துலதான் உறவு பலமாகும்னு சொல்லுவாங்க. நம்ம உறவை பலமாக்கணும்னு தான் இவ்ளோ பிரச்சனையும் வருதுன்னு நினைக்கிறேன். அத்தை, எல்லாத்தையும் நல்ல எண்ணத்தோடயே பார்க்கலாமே, கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சின்னவங்களுக்கு பெரியவங்க தான் ஆறுதல் சொல்லுவாங்கம்மா. ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. ஆத்தா, நான் இங்க வரும்போது வழி நெடுக தவிப்போடையும் தடுமாற்றத்தோடையும் தான் வந்தேன். நீ பேசுறத கேக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுமா.